ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, கிச்சன்ல டைம் சேவ் பண்றதுக்காக நான் வீக்கெண்ட் சில விஷயங்கள்லாம் செஞ்சு வைப்பேன். அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கூடவே ஒரு சூப்பரான ரெசிபியும் பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு நாங்கள் இப்போதான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த பச்சை மிளகாலாம் பல்க்ல வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஆர்கானிக், அது மோஸ்ட்லி பல்க்ல தான் கிடைக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் பல்காவே செஞ்சு வச்சிடுவேன். ஸோ பூண்டெல்லாம் உரிச்சாச்சு, அது உரிக்கவே பல மணி நேரம் ஆச்சு. இஞ்சி வந்து நல்லா ட்ரிபிள் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டையுமே கட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா வந்து காம்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நைட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காத்தோட வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில தான் இதை எடுத்து அரைக்க போறேன். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு போய் தூங்க போக வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே மார்னிங் நம்ம வந்து இந்த காய வச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு ஒரு வேலையா பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து பெரிய குவான்டிட்டி, அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் பூண்டு மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிறேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் வரைக்கும் வரும். ஸோ அதனால தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அரைச்சா நம்மளுக்கு கலர் சேஞ்சே ஆகாது. 3 to 4 months வரைக்குமே ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கலாம், ஃப்ரீசரில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே ஃப்ளேவரோட இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வீக்கெண்டில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவசர அவசரமாக அந்த வீக் டேஸில் வந்து டைம் நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்காம வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு நல்லா அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் தோல் இல்லாமல் தான் போட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சில வந்து தோலில் தான் சத்து இருக்கு அப்படின்னதுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஒரு 1 year-ஆவே நான் வந்து இஞ்சி வந்து தோலோட தான் அரைச்சிட்டு இருக்கேன். ஒன்றும் பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவேன். கண்டிப்பாக 3 வாட்டி அந்த ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இஞ்சி வந்து இந்த பூண்டுக்கு இஞ்சி குவான்டிட்டி ஜாஸ்தி தான். அதனால நான் வந்து இந்த மாதிரி 1 teaspoon அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போறேன். ஏன்னா இது வந்து ஆர்கானிக் இஞ்சி. ஸோ நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணோம்னா அது சம்டைம்ஸ் காஞ்சும் போயிடும். அது காலி பண்றதுன்னு பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டு போகாம நம்ம கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேண்டிய அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு ஒன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சி அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நான் தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் தான் ஊற்றுனேன். கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் பண்ணி அப்புறம் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இது எல்லாமே கடையிலையும் கிடைக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்யறதுக்குன்ற ஒரு குவாலிட்டி இருக்க தான் செய்யும். நம்ம பார்த்து என்ன போட்டிருக்கோம் தெரிஞ்சு பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ளேவரும் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்பூன் வரைக்கும் இது வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ பெரிய பாட்டில் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுக்க போறேன். சின்ன பாட்டில் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு போறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அவசரமாக கட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கட் பண்ணும். ஏன்னா கையிலலாம் பட்டுருச்சு அப்படின்னா கை எரியும், அப்புறம் கண்ணில் பட்டுருச்சுன்னா கண் எரியும். ஸோ இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்காக தான் இருக்கு. ஸோ பச்சை மிளகாக்கும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதையுமே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் 1 teaspoon அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அப்படியே அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம வத்தல் காய வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிட போறேன். நெக்ஸ்ட் வந்து உளுந்தும் ஊற போட்டிருந்தேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இதுல கொஞ்சம் இது வந்து நான் வடைக்கு வந்து மிக்சிலேயே அரைச்சாச்சு. ஒரு பேட்ச் வந்து நான் பாக்ஸ் போட்டு வச்சிட போறேன். ஸோ வீக் டேஸ்ல என்னைக்காச்சும் என் பையன் கேட்டானா கொடுத்துருக்குதான். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பிரஞ்ச் தான். ஸோ பொங்கல், வடை, சாம்பார். ஸோ மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம ஃபுட்டை இந்த மாதிரி பிரஞ்சா ஆக்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ வடை அப்புறம் சாம்பார் இது வந்து என் பையனுக்கு. இந்தியன் ஃபுட் வந்து இங்க இருக்க கிட்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுல வந்து இந்த வடை சாம்பார் என் பையனுக்கு பிடிச்சதுனால கண்டிப்பா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கையாச்சும் இந்த டிஷ் வந்துடும். ஸோ அதனால என்கிட்ட வடமாவும் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சாம்பார் வந்து கொஞ்சம் பெரிய பேட்ச் தான் பண்ணியிருக்கேன். வேணும்ட்டு தான் நான் அதை பண்ணியிருக்கேன் நான். இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். 1 நாள் 2 நாள் கழிச்சு கூட. ஸோ இப்போ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். நான் வந்து
குதிரைவாலி பொங்கலும் பண்ணியிருக்கேன். அப்புறம் வடை, சாம்பார். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். நான் காமிக்கிறது எல்லாமே ஃபியூ மினிட்ஸ்ல காமிப்பேன், பட் அது வந்து ஃபியூ ஹவர்ஸ் ஆக தான் செய்யும் நம்மளுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட பனானா வந்து ஓவர் ரைப் ஆகி சிலது இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஏதாச்சும் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் மிக்ஸ் இருக்கு. ஸோ அது கூட கொஞ்சம் பிரெட்டு, இந்த இதுதான் கிரஸ்டீஸோடது, பம்கின் ஸ்பைஸ் ஃப்ளேவரோட பிரெட் மிக்ஸு. இது வந்து ஒன்று வந்து பிரெட்டு, இன்னொன்று வந்து குக்கீஸும் பண்ண போகிறேன். இது வந்து என் பையனும் இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ இவ்வளோ வேலை நான் பார்த்துருக்கேன் இல்லையா, இந்த வேலை எல்லாத்தையும் நான் மட்டும் பண்ணலை, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீக்கெண்டுன்றதுனால ஃபுல்லாக நம்ம கிச்சனில் போய் அடைஞ்சிருக்கணும்னு கிடையாது, அவங்களும் அதில் இன்வால்வ் பண்ணிக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம போய் ஹெல்ப்னு கேட்கணும், கண்டிப்பாக அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கிக்கு ரெடி ஆயிருக்கு. ஒரு பேக்கில் 4 பவுச் காஸ்கோல கிடைக்குது. ஸோ ஒன்றுக்கு வந்து ப்ரெட்டுக்கு, ஒன்று வந்து குக்கி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீக் டே அப்போ. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்துச்சி நம்ம தோசை இட்லி அப்படின்னு பண்ணுறதை விட ஆன் தி கோ இது ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. இது வந்து ஜஸ்ட் ஃப்ளார், எக்கு, ஆயில், அந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் வந்து நாங்கள் எங்ககிட்ட ஓவர் ரைப்டு அந்த பனானா இருந்ததுனால அதையும் இந்த குக்கிலையும் சேர்த்துருக்கோம், ப்ரெட்லையும் சேர்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிருந்த அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்சூல் மாதிரி உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ குக் பண்ணும்போது நம்ம டக்குன்னு இதை எடுத்து போட்டுக்கலாம். இதுல நம்ம ஆயில் போட்டிருக்கோம், அதனால வந்து இதுல உங்களுக்கு குக்கிங்க்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி டீ அதுக்கெல்லாம்னா அதுக்கு தனியா வச்சுக்கோங்க, ஆயில் போடாம வேணா அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட பச்சை மிளகா பேஸ்ட். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஒரு பாட்டில்ல போட்டு வைக்கிறதுன்றத விட இது இன்னுமே ஈஸியா இருக்கும். அதை விட இது இன்னுமே ப்ராக்டிக்கலாகவும் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி பண்றேன். அதே மாதிரி நீங்க ஒரு ஐஸ் கியூப் ட்ரே எடுத்து அதை ஃபில் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அவ்வளோலாம் டைம் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு குட்டி குட்டி ஸ்பூன் எடுத்து அதுல வத்தல் காய வைக்கிற மாதிரி வச்சு நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து மாசக்கணக்கில் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த வேலை நம்மளுக்கு முடிச்சாச்சு, இதை ஃப்ரீசர்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி அரைக்கணும். கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ, கருவேப்பிலை. ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ வந்து என் பையன் நட்ஸே சாப்பிட மாட்டான். ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல சேர்த்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் கார்லிக் பவுடரும் இது எடுத்து வச்சிருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை போட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்ட பிறகு வெள்ளை உளுந்து சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும். ஸோ கருப்பு உளுந்துலாம் ரொம்ப நல்லது. நம்ம வேற எந்த வகையில சேர்க்கறத விட பொடியில சேர்க்கறது வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும் பசங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு. எல்லா பருப்பு வகைகள், அப்புறம் காஞ்ச மிளகா, எள்ளு, நம்ம வேணும்னா நீங்க இன்னும் ஹெல்தியரா வேணும் அப்படின்னா கொள்ளு, ஃபிளாக்ஸ் சீட் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எதுவும் சேர்த்துக்கல. ஸோ பொடிக்கு எல்லாமே வறுத்து வச்சாச்சு. நம்மளோட அந்த பம்கின் ஸ்பைஸ் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அவன்ல குக்கீஸை வச்சிட வேண்டியதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் வந்து ஒரு 2 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும். இந்த குக்கீஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு வரும். ஸோ நம்ம வெளியில வாங்கி கொடுக்கணுன்றத விட வீட்லயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். கிட்ஸ் வந்து என்ன சாப்பிடலாம்னு நினைக்கும் போது இதை எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம கடையில தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். கடையில இருக்க ஃபுட்டு வந்து வேற வழியிலன்னா வாங்கிக்கலாம். கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம வீட்லயே செஞ்சு வச்சுட்டோம்னா அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்மளோட குக்கி வந்து கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்டா தான் வந்திருக்கு, பட் ஸ்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம பிரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி இதையும் எடுத்து தனியா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இட்லி பொடிக்கு வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதையும் அரைக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு வேண்டிய அடை மாவு. ஸோ இது வந்து அடைக்குள்ள இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருக்காது, என்கிட்ட இருக்கிற எல்லா பருப்பு வகைகளும் போட்டு, அதாவது பயிறு வகைகள் இருக்கு இல்லையா, அது அரிசி 1 கப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் பயிர் வகைகள் எல்லாமே ஒரு 5-6 ஹவர்ஸ்க்கு மேல ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பொடியுமே அரைச்சாச்சு.
அடுத்து அதே மிக்சிலே நான் வந்து அடைக்குமே அரைச்சிட போறேன். ஃபர்ஸ்ட் மிளகாயை போட்டு கொஞ்சம் அரைச்சிட்ட பிறகு இந்த ஊற வச்ச பருப்பு வகைகள்லாம் போட்டு அரைச்சிட வேண்டியதான். ஸோ இட்லி மாவு வந்து இந்த வீக்குக்கு நான் பிளான் பண்ணல. ஏன்னா என்கிட்ட வந்து இந்த பிரெட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு சில இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஸோ அதனால அடமாவு தான் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் எதுவும் உப்பு இந்த ஸ்டேஜில் போடல. நான் எப்போ வேணுமோ மாவு கட்டியாக தான் இருக்குது. ஸோ வேண்டிய அளவுக்கு எடுத்துட்டு அதில் உப்பு இல்லை காய்கறி வெங்காயம் போடணும்னா போட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இட்லி பொடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடைக்கு வந்து இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீக் இந்த வேலையும் சேர்த்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாக்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இன்னொரு இந்த பாட்டில் வந்து ஃப்ரீசருக்கு போகிறது. ஒரே வேலை தான், கொஞ்சம் பிகர் பேட்சா பண்ணும்போது வந்து 2 வாட்டி சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம நிறைய டைம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிஸ் சொல்ல போறேன். இது வந்து சூப்பர் பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும். 2 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4-5 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 6 to 8 ஹவர்ஸ் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம், என்ன வேணாலும். நார்மல் தோசை மாவில் என்னெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இல்லாமல் இந்த ஒரு மாவாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம பருப்பு வகையை சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மாவு எல்லாமே அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நல்லா புளிச்சிட்ட பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இது ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை வந்து இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசைக்கும் வரலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாரம், அதாவது கார பணியாரம், அதுக்கப்புறம் ஊத்தப்பம், காய்கறிலாம் போட்டு ஊத்தப்பம், அந்த மாதிரி எதுனாலும் அடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட குவிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இந்த கிரைண்டரில் போட்டு மாவரைச்சாதான் இட்லி தோசை சாப்பிடணும்னு கிடையாது. மிக்சிலேயே போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் ரைஸே இல்லாமல் கூட இந்த இட்லி தோசை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு தான் மெயினாக இருக்கிறதுனால பருப்பு இல்லாத தக்காளி குழம்பு இல்லை சாம்பார் அந்த மாதிரி பருப்பு இல்லாததா போட்டிங்க சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட இட்லியை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நார்மல் இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே இருக்காது. கொஞ்சம் அந்த பருப்போட டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக தான் இருக்கும், கல் மாதிரிலாம் இருக்காது. அதே மாதிரி தோசைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.